ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு டேஸ்ட்டாக எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்: பொன்னாங்கண்ணி கீரையை க்ளீன் பண்ணி 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு வறுத்த வேர்க்கடலை 100 கிராம், கடுகு, காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு ஒரு 5 நம்பர், கடாய் சூடு பண்ணி அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடலாம். கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா கலர் மாறி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம பொடியாக கட் பண்ணின பொன்னாங்கண்ணி கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி அடியிலேருந்து திருப்பி விட்டு குக் பண்ணினா இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கீரை ஃபுல்லாக வதங்கி வந்ததும் உப்பை சேர்க்கலாம். அதிகமாக இருக்கும்போது சேர்த்தோன்னா அளவு தெரியாமல் அதிகமாக சேர்த்துருவோம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் ஒன்றா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சிம்மில் குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கீரை நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் கீரை குக் ஆகிடுச்சுன்ட்டு. இப்போது வேர்க்கடலையை மிக்சியில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த கீரையில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேர்க்கடலை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி. இது காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, வெந்தய குழம்பு கூட ஒரு நல்ல காம்பினேஷன். இதை தனியாகவும் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.